Hello friends, welcome to Fusion and Style. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி இடியாப்பம். தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில் இருக்கிறவங்க இத சந்தவைன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். 4 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்து அதை இட்லி எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா கெட்டியமா ஆட்டிக்கோங்க. வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உளுத்தம் பருப்பு எதுவுமே தேவையில்லை. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டி இந்த மாதிரி கெட்டியமா எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஆட்டணுங்க. இந்த மாதிரி எடுத்து இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஊற்றிக்கலாங்க. இவ்வளோ திக்காக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இட்லியாக இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்தில் வெந்துருங்க. இது நீங்கள் ஆற வச்சு அதை நீங்கள் இடியாப்பமா இல்லை சந்தவியா செஞ்சிங்கன்னா செட் ஆகாது. கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் சந்தவை செய்கிற இந்த மாதிரி ஒரு வெசல்ஸ் இருக்குங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஆன்லைனில் அமேசான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டு நல்லா திருவுங்க. அடியில் வாழலையோ அதுக்கேற்ற மாதிரி தட்டோல்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வாழலை வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி திருப்பணுங்க நல்லா. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இடியாப்பம் வருது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. எங்கள் ஊர் சைடில் இது அமாவாசை அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட் டே இதை தான் கொடுப்பாங்க. ஸோ இடியாப்பம் ரெடிங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பு சரியில்லாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். இது நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், இல்லை தாளித்து சாப்பிட்லாம். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபியூஷன் அண்ட் ஸ்டைல் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் தேங்காய் பாலோடு இதை நான் சர்வ் பண்ண போகிறேங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மார்னிங் டிஃபன். நைட்டில் கூட சாப்பிட்லாம். நம்ம எப்போ வேணாலும் இதை சாப்பிட்லாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.